ஐபிஎல் மேட்சை பாக்குற மாதிரி உட்காந்து சுத்தி உட்காந்து பாத்துட்டு இருக்காங்க அங்க யூஜி யூட்டா ஏன் கல்லிங்கம்ல வந்த எல்லாருமே நம்ம சுகுணா கோச்சோ ஃபைட்டை ஏதோ ஐபிஎல் மேட்ச் பாக்குற மாதிரி உட்காந்து பாத்துட்டு இருக்காங்க. இதுல சுத்தி உட்காந்து கமெண்ட் வேற பண்ணிட்டு இருப்பாங்க. எப்படி அந்த சீரியலை பார்த்துட்டு லேடிஸ் எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி இங்க சுகுணா அப்படி சண்டை போறாரு, இங்க கோச் அப்படி சண்டை போறாரு, பத்தாவதுக்கு டொமைன் அந்த டொமைன் இந்த டொமைன் சொல்லிட்டு டெக்னிக்கல் டேர்ம்ஸ் அந்த வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. நான் உங்களுக்கு புரிய மாதிரி சிம்பிளா ஷார்ட்டா சொல்லிடுறேன். டொமைன் எக்ஸ்பான்ஷன்னா உங்களுக்கு என்ன தெரியும்? டொமைனுக்குள்ள யாரோட பவர் அதிகமா இருக்கோ அவங்க ஜெயிப்பாங்க. ஆனா டொமைனுக்கு வெளியே அது வீக்கா தான் இருக்கும். யார் வேணாலும் உடைச்சிட்டு அந்த டொமைனுக்குள்ள போலாம். அது ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா டொமைன் ஆம்பிளிபிகேஷன். அதுக்கு டொமைன்லாம் போட வேண்டாம். மற்றவங்களோட பவரை அப்படியே காப்பி பண்ணி உறிஞ்சு எடுத்துக்கிட்டு அவங்களோட அந்த பவரை யூஸ் பண்ணாம மாத்துறது. எப்படி நம்ம கோச்சோ அந்த இன்ஃபினிட்டி பவரை உடச்சிட்டு சுகுணா போற மாதிரி இருந்தது, அதை எடுத்து விட்டதே நம்ம கோச்சோ தான். இல்லனா அவன் டொமைன் ஆம்பிளிபிகேஷன் போட்டு விட்டுருவான்னு நம்ம கோச்சோ அந்த இன்ஃபினிட்டி பவரை அவரே எடுத்துருப்பாரு. ஆனா அந்த டொமைன் ஆம்பிளிபிகேஷன்ல என்ன மைனஸ் அப்படின்னா இங்க கோச்சோட பவரை அவன் காப்பி பண்ணானா அங்க சுகுணாவோட பவரை யூஸ் பண்ண முடியாது. அதுதான் பெரிய மைனஸ். இது நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம கோச்சோ அந்த இன்ஃபினிட்டியை ஓபன் பண்ணி விட்டுருப்பாரு. அப்படி இந்த பக்கம் சுத்தி பார்த்தா சுத்தி பேசிட்டு இருக்காங்க. சுகுணாவோட டொமைன் பவரா இங்க கோச்சோட டொமைன் பவரா. இதுல சுகுணாவோட டொமைன் எக்ஸ்பான்ஷன்ங்கிறது ரொம்ப வித்தியாசமானது. அது ரொம்ப பவர்ஃபுல்லும் கூட. நீங்க சிபியா ஃபைட்ல பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இங்க சுகுணா அவனோட டொமைன் எக்ஸ்பான்ஷன் போட்ட உடனே சுத்தி இருக்கிற எல்லாத்தையுமே அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கும். அதுக்குன்னு ஒரு சர்க்கிள் கிடையாது, ஓப்பன் பிளேஸ்ல அடிச்சு நொறுக்கும். ஆனா இங்க கோச்சோ போடுற அந்த டொமைன் எக்ஸ்பான்ஷன்ங்கிறது ஒரு சின்ன சர்க்கிள்குள்ள தான் இருக்கும். அதை வச்சு பார்க்கும்போது கோச்சோட அந்த டொமைனை விட சுகுணாவோட டொமைனுக்கு தான் அதிகமா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனா கோச்சோக்கு உள்ள டொமைனுக்குள்ள மாட்டிக்கிட்டாங்கன்னா கண்டிப்பா கோச்சோ தான் ஜெயிப்பான். ஆனா கோச்சோ சர்க்கிள்குள்ள இருப்பான். இங்க சுகுணாவோட டொமைன் ஓப்பன் பிளேஸ்ல இருக்கும். ஓப்பன் பிளேஸ்ல இருக்கிற சுகுணாவோட டொமைன் கோச்சோட டொமைனோட வெளிப்பகுதி அடிச்சா கோச்சோட டொமைன் என்ன ஆகும் அப்படின்னா சுகுணாவோட டொமைன் தான் அதிக பவரா அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் அங்க சுத்தி உட்காந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. அந்நேரம் பார்த்து என்ன ஆகும் அங்க கோச்சோவும் சுகுணாவும் டொமைன் எக்ஸ்பான்ஷன் சொல்லிட்டு டொமைன் எக்ஸ்பான்ஷன் போட்டுருவானுங்க. அதை பார்த்துட்டு இவங்க என்னது நடக்க போகுதா, இது உண்மையிலே நடக்க போகுதா அப்படின்னு சொல்லிட்டு சாக்காய் பார்த்துட்டு இருப்பானுங்க. இங்க அவங்க ரெண்டு பேரும் அந்த டொமைன் எக்ஸ்பான்ஷன் போட்டோம்னு பார்த்தா இங்க அந்த சுகுணாவோட டொமைன் ஓப்பன் ஆயிரும். அங்க கோச்சோட டொமைன் வந்து சின்ன சர்க்கிள் மாதிரி ஆயிரும். அங்க சுகுணா என்ன பண்ணுவான், அவனோட மல்டிபிள் கட் இருக்கு பாத்தீங்களா அந்த டொமைன்ல சும்மா சரசர வெட்டி வீசுறான். ஏதோ மிக்ஸுக்குள்ள மாட்டின மாதிரி அங்க இருக்க எல்லாமே சும்மா தெரிச்சு அப்படி தூளா போய்கிட்டு இருக்கு பாருங்க. நடுச்சுல நம்ம கோச்சோட டொமைன் மட்டும் அப்படியே இருக்குது. என்னடா அப்படியே இருக்குதுன்னு பார்த்தா சும்மா மல்டிபிள் கட்டு படப்பட அடிச்சதுல கோச்சோட டொமைனே பிரேக் ஆயிருது. நான் தான் சொன்னல வெளியே இருந்து வீக்கா இருக்கும் உள்ளதான் ஸ்ட்ராங்கா இருக்கும்னு. வெளியே அப்படி நொறுங்கி தள்ள கோச்சோவோட அந்த டொமைன் அப்படி பிரேக் ஆயிருது. பிரேக் ஆன உடனே என்ன ஆயிருது, அவனோட மல்டிபிள் கட்டுல ஒரே கட்டு சர்ட்டு நம்ம கோச்சோட கழுத்தை வெட்டிடுது. அங்க கோடு விழும் பாருங்க நம்ம கோச்சோட கழுத்துல. அதை பார்த்து எல்லாருமே சாக்கு. யூஜினா பயங்கரமா சாக்காயிருவான். ஆனா நம்ம கோச்சோ என்ன சும்மாவா, அவர் டக்குன்னு ரிவர்ஸ் கட் டெக்னிக் யூஸ் பண்ணி அந்த கட்டை அப்படி சரி பண்ணி ஹீல் பண்ணிடுவாரு. இந்த பக்கம் பார்த்தா அச்சயா கிஞ்சியக்காரி சோசோ மூணு பேர் பேசிட்டு இருப்பாங்க. சோசோவோ கோச்சோ ரொம்ப பவர்ஃபுல், அவன் இதெல்லாம் அசால்ட்டா சமாளிச்சிருவான் அப்படி சொல்ல கிஞ்சியக்காரி அதை தான் சொல்றான். கோச்சோ ரொம்ப ஸ்பீடான ஆளு, அவன் சுகுணா எவ்வளவு கட் பண்ணாலுமே அதுல இருந்து ஸ்பீடா போய் தப்பிச்சிருவாப்ல அப்படின்னு சொல்ல அதை கேட்டு அந்த அச்சையா இருக்காரு பாருங்க. அவன் சொல்லுவாரு இருந்தாலும் அவன் டொமைனை யூஸ் பண்ணிருக்கான், அவன் கொஞ்சம் வீக்கா இருப்பான்ல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் பாருங்க. இந்த பக்கம் பார்த்தா சுகுணா மல்டிபிள் கட்டு சும்மா சரசர